அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 747வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கவுன்சில், அதாவது மாநில வேளாண் மையம் மன்றம் அவசியமா என்பது ஆகும். இது ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தகவல்கள் வழங்கிட இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஆர் வினோத் அவர்கள். டாக்டர் வினோத் அவர்கள் புதுடில்லியில் அமைய பெற்றுள்ள ஆல் இந்தியா அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன், அதாவது அகில இந்திய வேளாண் மாணவர் சங்கத்தின் தேசிய செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராகவும் பணிபுரிந்து வருகிறார். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எனப்படும் தொழிற்கல்வி பட்ட படிப்புகளில் வேளாண் பட்டப்படிப்பும் உள்ளடங்கும். இந்த வகை படிப்புகளில் மாணவர்கள் சேர்ந்திட +2 படிப்பில் அதிக மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். வேளாண் கல்வியும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. இருப்பினும் இதர பட்டங்களைப் போலவே வேளாண் பட்டம் படித்தவர்களுக்கு கவுன்சில் எனப்படும் மன்றம் அமைக்கப்படாமல் உள்ளது. இது தொடர்பான தமது ஆதங்கத்தையும் அது தொடர்பான கருத்துக்களையும் தெரிவிக்க இங்கே நம்முடன் இணைய வந்துள்ளார் டாக்டர் ஆர் வினோத். வாருங்கள், அவருடன் நினைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் வினோத், நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் 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 ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஐயா சொன்ன மாதிரி நம்முடைய ஃபார்ம் கிராஜுவேட் ஃபோரம் வந்து 750வது இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மிகவும் அற்புதமான விஷயம். தொடர்ந்து ஐயா வந்து மக்களுக்கு நிறைய கருத்துக்களை, விவசாய பொதுமக்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்றார். நம்முடைய சயின்டிஸ்ட் போராட்டம், அதே மாதிரி பார்த்தோன்னா நம்மளுடைய நிறைய ஃபார்மர்ஸ், இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு நிறைய கருத்துக்களை சொல்லிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா ஐயா சொன்ன மாதிரி வந்து நம்ம அடுத்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கவுன்சில், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கவுன்சில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம் ஐயா. நான் கடந்த மீட்டிங்ல கூட நம்ம நிறைய பேசியிருக்கோம், தொடர்ந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. இது காலங்காலமா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம், அதை பத்தி எனக்கு நிறைய பேசுவோங்க ஐயா. வணக்கம் டாக்டர் வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க ஐயா. வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், பாத்துட்டு இருக்கேன். நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா இருக்கு. நிறைய மக்கள் வந்து நிறைய இந்த ப்ரோக்ராம் மூலியமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே கலந்து பேசிட்டு இருக்கேன். இந்த ஒரு இப்படிதான் அப்படின்றதுல இந்த தொழில்நுட்பம் தான் மற்றவர்கள் இல்லாம எல்லா தொழில்நுட்பங்கள், அப்புறம் எஜுகேஷன் சம்பந்தமாகவும் இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா. இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சி மூலம் இந்த நேர்காணலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முன்னதாக கடந்த ஆண்டு மேதக ஆளுநர் நிகழ்ச்சியில் சந்தித்தோம் இல்லையா? உங்க சொந்த ஊர் எங்கே இருக்குது டாக்டர் வினோத்? தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம். வெரி குட். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம். ஓகே. விவசாய குடும்பத்தை சார்ந்தவரா நீங்க? ஆமாங்க, கண்டிப்பா. என்னுடைய தாத்தா, அப்பா, நான் எல்லாமே வந்து விவசாய குடும்பம் தான். அந்த ஒரு உந்துதல் காரணமாகவே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நான் எடுப்பேங்க. வெரி குட் வெரி குட். என்னென்ன பயிர் சாகுபடி பண்றீங்க? எவ்வளவு இடத்துல சாகுபடி? ஐயா, எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க ஐயா. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தான் வந்து நன்சு நிலம், ஒரு 2 ஏக்கர் வந்து ஒரு புன்சை நிலம். இதுல பெரும்பாலும் நாங்க வந்து நிலக்கடலை, அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எள்ளு, சாமை, கேழ்வரகு, இந்த மாதிரியான பயிர்கள் தான் அதிகமா எங்க ஏரியால ஐயா, தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க தக்காளி, வெண்டை, கத்திரி, மிளகாய், இந்த மாதிரி எல்லா பயிர்களும், அதே மாதிரி நெல், எல்லா பயிர்களும் தருமபுரி மாவட்டத்தில் நாங்க சாகுபடி செய்வீங்க. பண்றீங்க. வெரி குட் வெரி குட். பள்ளி கல்வி எல்லாம் எங்க படிச்சீங்க டாக்டர் வினோத்? பள்ளி கல்வி எல்லாமே வந்து பெண்ணாகரம் தாங்க ஐயா. நான் படிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸ்கூல்ல 1வது இருந்து 5வது வரைக்கும் தொடக்கப்பள்ளி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்கும் பெண்ணாகரம் கவர்மெண்ட் ஹையர் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க ஐயா, அங்கதான் படிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா 2002 2006 வரைக்கும் நம்முடைய திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரியில் தான் நான் படிச்சேங்க ஐயா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா நம்முடைய இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இருக்கு இல்லைங்களா, ICAR, அந்த நிலத்தின் மூலம் எம்எஸ்சி வந்து அலகாபாத்தில் இருக்கக்கூடிய அலகாபாத் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட், அங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய எம்எஸ்சி பண்ணங்கய்யா, பிளான் பில்டிங் அண்ட் ஜெனடிக்ஸ் ஆல் இண்டியா லெவல்ல பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ICARலயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய TNAU PhD பிளான் பில்டிங் அண்ட் ஜெனடிக்ஸ்ல 2010ல இருந்து 2013 பண்ணாங்க ஐயா. வெரி குட் வெரி குட்.
தற்போது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பணிபுரிந்து வருகிறீங்க. எத்தனை ஆண்டுகளாக இங்க பணிபுரியுறீங்க? ஆமாங்க, இங்க வந்து ஒரு 11 இயர்ஸ் பணிபுரியுறேங்கய்யா. நான் படிச்சு முடிச்ச உடனே 2013 முடிச்சேன். உடனே வந்து ரிசர்ச் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்முடைய பேடி பிரீடிங் ஸ்டேஷன் நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்கு இல்லைங்களா, தமிழக கோயம்புத்தூர்ல, அங்க வந்து ஒரு 3 வருடங்கள் பணிபுரிஞ்சேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய குமலூர்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த 8 ஆண்டுகளாக டீச்சிங் ப்ரொஃபஸர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சரி சார். ஐசா, அதாவது ஆல் இந்தியா அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் என்ற அமைப்பில் அகில இந்திய, அதாவது தேசிய செயலாளராக செயல்பட்டு வருகிறீர்கள். அந்த அந்த இயக்கத்தின் பணிகள் என்ன, அதன் செயல்பாடுகள் என்னென்ன? ஆக்சுவலாங்க ஐயா, இப்ப எதற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது, அதாவது பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா அக்ரிகல்ச்சரல் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேட், அகில இந்திய வேளாண் மாணவர்கள் சங்கம் சொல்லுவாங்க, இல்ல அமைப்புன்னு சொல்லுவாங்க. இது எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா, நம்முடைய அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸுக்கு எந்த ஒரு அசோசியேஷனும் இல்லைங்க ஐயா. ஓகேங்களா? அதனாலதான் 2011 நம்முடைய மறைந்த MS சுவாமிநாதன், நம்முடைய பசுமை புரட்சி தந்தை MS சுவாமிநாதன் அவர்கள் தலைமையில IARI நியூ டெல்லியில வந்து இந்த அமைப்பு வந்து தொடங்கப்பட்டது. ஏன்னா நமக்குன்னு பாத்தீங்கன்னா மத்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனி கவுன்சில்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உடனே வந்து அந்த கவுன்சில் போறாங்க, ஒரு அசோசியேஷன் போறாங்க. நம்முடைய அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸுக்கும் இல்ல வந்து ப்ரொஃபஷனல் சயின்டிஸ்டுக்கு ஆகட்டும், இல்ல டீச்சர்ஸ்க்கு ஆகட்டும், எந்த ஒரு அசோசியேஷன் இல்லாதனால, ஒரு சரியான ஆல் இந்தியா லெவல் இல்லாதனால தான் இந்த அசோசியேஷன் உருவாக்கப்பட்டது. இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல் நோக்கமே எங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா, ஏசி அக்ரிகல்ச்சர் கவுன்சில் ஆஃப் இந்தியா உருவாக்கணும். இது ஒரு மிக முக்கியமான நோக்கம் ஐயா. ரெண்டாவது நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரைட் பர்சன் ரைட் பிளேஸ். ரைட் பர்சன் ரைட் பிளேஸ். ஏன் ரைட் பர்சன் ரைட் பிளேஸ் அப்படின்னா, பெரும்பாலான அக்ரிகல்ச்சருக்கு ஓரியன்டான ஜாப்ல நான் அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ் வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்க. இதனால அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸுக்கான வேலை வாய்ப்பு வந்து குறைஞ்சிருதுங்க. இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லணும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ்ல நிறைய ஜாப் அக்ரிகல்ச்சர் ஓரியன்டான ஜாப்ஸ் எல்லாமே நான் அக்ரிகல்ச்சர் ஆக்குபை பண்றதுனால நம்முடைய அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் படிக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. இதை வந்து சொல்றதுக்காக இது ஒரு 2வது இதுங்க. 3வது பாத்தீங்கன்னா மத்த சர்வீசஸ், ஆல் இந்தியா சர்வீஸ் இருக்குதுங்கய்யா, அக்ரி சர்வீசஸ் லைக் பாத்தீங்கன்னா நம்ம சிவில் சர்வீஸ்ல இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்காவே ஃபாரஸ்ட் சர்வீஸ், இன்ஜினியரிங் சர்வீஸ், ஸ்டாட்டிக்கல் சர்வீஸ், இந்த மாதிரியான ஸ்பெசிபிக் சர்வீஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நம்முடைய இந்தியாவின் பாரம்பரியம், இந்தியாவின் முதுகெலும்பு இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு ஒரு சர்வீஸ் கொண்டு வந்தாதான் இந்தியன் அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் அப்படின்னு கொண்டு வந்தா அது மூலியமா நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கும் போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இன் ஆல் இந்தியா அக்ரிகல்ச்சர் அசோசியேஷன்ஸ். இது இல்லாம மாணவர்களுடைய நிறை குறைகள் எல்லாமே கேட்டறிஞ்சு அவங்க அப்பப்ப அதுக்கான டிஸ்கஸ் பண்றதுங்க. அவங்களுடைய இது அவங்களுக்கு என்னென்ன தேவைகள், மாணவர்களுக்கு அவங்க படிக்கக்கூடிய இடத்துலயும் சரி. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபெல்லோஷிப்ஸ், இப்ப மத்த டிபிடி, டிஎஸ்டி, யூஜிசி அந்த மாதிரி ஃபெல்லோஷிப்ஸ் கொடுப்பாங்க. ஆனா நம்முடைய ஐசிஆர்ல பாத்தீங்கன்னா குறைவா கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆல் இந்தியா அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணி ஈக்குவல் மத்த டிகிரிக்கு ஈக்குவலா எங்களுக்கு கொடுக்கணும். இது ஒண்ணுங்க ஐயா. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய கருத்துக்களை வந்து இந்த ஆல் இந்தியா அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் தெரிவிச்சுட்டு இருக்கோம். இப்ப நிறைய இது பாத்தீங்கன்னா ASRB சொல்றதுன்னா அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சொல்லிருக்கீங்க. இந்த போர்டுல பாத்தீங்கன்னா நம்முடைய சயின்டிஸ்ட் தான் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து சேர்மனா இருக்கணும். ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு சேர்மனா பாத்தீங்கன்னா IAS ஆபீசர்ஸ் வந்து கொண்டு வந்து போட்டாங்க. அப்படி கொண்டு போகும்போது என்ன அதுக்கான கரெக்டா, ஏன்னா ஒரு பேஸா ஒரு தொழில்நுட்பம் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அந்த பதவிக்கு வந்தாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஆல் இந்தியா அக்ரிகல்ச்சர் சார்பாக தொடர்ந்து நிறைய கோரிக்கைகள் வச்சு அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மாணவர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் சயின்டிஸ்டுக்காகவும் பண்ணிட்டு இருக்குங்க. ஓ, வெரி குட், வெரி குட், வண்டர்ஃபுல் ஜாப். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எனப்படும் வேளாண் பட்டப்படிப்பு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தானே, அதாவது தொழிற்கல்வி தானே? ஆமாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா சொல்லுங்க. இல்ல, இந்தியாவில் எந்தெந்த பட்ட படிப்புகள் எல்லாம் தொழிற்கல்வி என அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா MBBS சொல்லக்கூடிய தொழிற்கல்விங்க ஐயா. MBBS தொழிற்கல்வி, DDS, தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து BSc நர்சிங், தென் பாத்தீங்கன்னா சித்தா, தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கு. பி கோர்சஸ், நிறைய கோர்ஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ். தென் பாத்தீங்க அப்படின்னா லா, தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து BSc அக்ரிகல்ச்சர்ஸ். BSc அக்ரிகல்ச்சர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா இப்ப வந்து முன்னாடி எல்லாம் வந்து BSc அக்ரிகல்ச்சர் கொடுத்திருந்தாங்க. இப்ப வந்து BS ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப ஒரு
3 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ரெசல்யூஷன் கொண்டு வந்து இப்போ வந்து பிஎஸ் ஆனர்ஸ் சர்டிஃபிகேஷன் தான் கொண்டு கொடுக்குறாங்க. சோ இதெல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்ஸா இருக்குது இல்லையா? சோ இதுல ஆமாங்க. வந்து இந்த தொழிற்கல்வி அப்படின்னு சொல்றீங்க, அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னா என்ன? தொழிற்கல்வின்னா என்ன? அதோட அர்த்தம் என்ன? எதற்காக இப்ப அந்த மற்ற பெயர்? படிப்புங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்ஸோ இல்ல மேத்தமெட்டிக்ஸ் இல்ல தமிழ் இந்த மாதிரியான ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஓரியன்டான கோர்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுட்டு அது உடனே சம்பந்தமா நீங்க தொழில் தொடங்க முடியாது. ஆனா இந்த தொழிற்கல்வின்றது என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு இந்த கோர்ஸ் முடிச்சு, ஏன்னா இந்த கோர்ஸ் படிக்கும் போதே அவங்களுக்கான பிராக்டிக்கல் அனுபவங்கள் இருக்கும். அப்ப இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அவர் வந்து அதுக்கு அடுத்தபடியாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. பொதுவா இப்ப ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறாருன்னா அவர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணலாம், தனியா கிளினிக் வைக்கலாம், இல்ல வந்து கவர்மெண்ட்ல டாக்டர்ஸ் போயிட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். இது தொழிற்கல்வி. நிறைய அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணலாம், அது மாதிரி ரிசர்ச் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. அதே மாதிரி தாங்க இப்ப நீங்க போனீங்கன்னா வெட்டினரி சொல்ல மறந்துட்டீங்க ஐயா. வெட்டினரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் வெட்டினரி. தென் பார்த்தீங்கன்னா டென்டல், இது எல்லாம் படிச்சு முடிச்சுன்னா அவங்க தொழில் கத்துக்கிறாங்க. படிக்கும் போது பிராக்டிகல்ஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு இந்த மாதிரி தொழில் கத்துக்குறாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய வேளாண்மையும் நம்ம பாரம்பரிய தொழில் அவங்க தெரிஞ்சிருந்தாலையும் ஒரு சயின்டிபிக் வே எப்படி வந்து ஒரு நல்ல முறையில் வந்து அதை வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தொடர்ந்து பிராக்டிகல் மூலமா கத்துக் கொடுக்குறாங்க. அப்ப இந்த கத்துக்கின இதை வந்து நம்ம வந்து நம்முடைய ஃபீல்டுல கொண்டு போகும்போது அது வந்து வெற்றிகரமாக வரும். அதுக்காக ஓகே. தாங்க அந்த தொழிற்கல்விங்க. ஓகே. சோ வேளாண் பட்டப்படிப்பு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அதற்கான கல்வி, அதாவது தொழிற்கல்விக்கான அங்கீகாரம் முழுமையாக வேளாண் கல்விக்கு இருக்கிறதா? இப்போ இதர கல்விகளைப் போல, இதர பட்டங்களைப் போல வேளாண் பட்டத்திற்கு உரிய அங்கீகாரம் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் அதற்கு காரணம் என்ன? இதுக்கு என்ன காரணம்னாவே, இப்ப மத்த கோர்ஸ் இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஆகட்டும், இல்ல வந்து டென்டல், வெட்டினரி, இன்ஜினியரிங் இதெல்லாம் எடுத்தீங்கன்னாவே அந்த காலத்துல இருந்தே இது வந்து இந்த படிப்பு தான் உயர்ந்த படிப்பு அப்படின்னு மக்கள் கிட்ட சொல்லி சொல்லி இருந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்ப இப்ப நம்ம பிஎஸ் அக்ரிகல்ச்சர்ஸ் இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ். என்ன காரணம்? ஏன் வந்து நமக்கு பிஎஸ் அக்ரிகல்ச்சர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்ல அப்படின்னா, நீங்க பாரம்பரியமா ஒரு 20, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டீங்கன்னாவே, நம்முடைய பெற்றோர்களும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையும் சரி, அவங்களுக்கு தெரிஞ்ச படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மருத்துவம், 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஜினியரிங், 3வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாயர்ஸ் இதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அக்ரிகல்ச்சர் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பிகாஸ் என்ன நம்ம வந்து இது வந்து ஒரு தொழிற்கல்வி. நீங்க ஏன்னா ஸ்கூல்ஸ்ல இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வொகேஷனல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து வந்துரும். ஏன்னா அப்பவே +2 முடிச்ச உடனே நீங்க வந்து ஒரு தொழில் சம்பந்தமா நீங்க போனோம்னா கூட +2 முடிச்சுட்டே போகலாம். நீங்க ஈவன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வராதுக்கு முன்னாடி அப்பவே ஒரு பேசிக் சொல்லி கொடுக்கணும்ன்றது தான் ஸ்கூல் லெவல்லே கொண்டு வந்தாங்க இந்த பிஎஸ்சி மீன்ஸ் அக்ரிகல்ச்சர் கோர்சஸுமே. ஆனா ஏன் வந்து அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா, மத்த கோர்சஸ்லாம் வந்து நம்முடைய பெற்றோர்களுக்கும் அதுக்கு முந்தைய ஜெனரேஷன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா தெரியாது. இப்போ ஒரு மருத்துவம்னா மருத்துவம் பார்க்க அவங்களுக்கு தெரியாது. ஒரு இன்ஜினியரிங்னா அவங்களுக்கு வந்து அதுல என்ன இருக்குன்னு தெரியாது. லானா அவங்களுக்கு சட்டங்கள் தெரியாது. ஆனா அக்ரிகல்ச்சர்ஸ் பத்தி, ஏன்னா நம்முடைய இந்தியா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் கண்ட்ரின்றதுனால அவங்களுக்கு பேசிக்கா அக்ரிகல்ச்சர் பத்தி ஓரளவுக்கு தெரியல இல்லைங்களா? அதனால அதுக்கான முக்கியத்துவம் வந்து குறையுதுங்க. ஆனா நம்ம ஏன் இந்த அக்ரிகல்ச்சர் படிக்கிறோம் அப்படின்னா, சயின்டிபிக் வேவ்ல நம்முடைய ஃபார்மிங் கம்யூனிட்டியை வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக அவங்களுடைய மகசூல் எல்லாம் வந்து உயர்த்தி அவங்களுடைய லாபங்கள் அதிகமாக கொண்டு வரணும், வருமானம் அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு ஒரே காரணமாக தான் இந்த வேளாண் படைப்பை கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது இது வேளாண்மை அப்படிங்கிறது மனிதனோட இயற்கையிலே ஒன்றி போனது. எல்லாருமே இப்போ இந்தியாவை பார்த்தோம்னா 70 to 80% பப்ளிக் வந்து விவசாயத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபட்டு வர்றாங்க. எல்லாருக்கும் ஒரு 10 அரை ஏக்கர் 1/4 ஏக்கர் இடமாவது இருக்கும். அதனால ஏதாவது விவசாயம் செய்வாங்க. அப்படி செய்யாம இருந்தா கூட ஒரு சின்ன தோட்டம், வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் இந்த மாதிரி கூட வச்சு பலரும் பல வகையில வேளாண்மையை செய்து கொண்டு இருக்காங்க. அதனால இது ஒரு பெரிய வித்தியாசமா அவங்களுக்கு அந்த அந்த கோர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் அவங்க பிஎஸ்சி அக்ரி படித்த பிறகு அரசு வேலையை மட்டும்தான் எதிர்பார்த்து இருந்தாங்களே ஒழிய இதுவரைக்கும் தனியார் இப்போ ஒரு டாக்டரை போலயோ, ஒரு இன்ஜினியரை போலயோ, ஒரு நர்ஸை போலயோ தனியாக ஒரு ப்ரொஃபஷன் செய்யற அளவுக்கு அவங்க தகுதி இல்லையோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்குது, சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அதற்கு ஏதாவது பிரத்யேக காரணம் உண்டா? நமது கோர்ஸ்ல ஏதாவது டெபிஷியன்சி அப்படின்னு சொல்லி உங்களால பார்க்க முடிகிறதா? ஐயா கண்டிப்பா இது ஒரு நல்ல கேள்விங்க ஐயா. உண்மையில நான் நிறைய பேர்கிட்ட இந்த ஆதங்கத்தை சொல்லியிருக்கேன்.
ஏன்னா எனக்கு ஒரு ஆதங்கம் நான் படிக்கும்போது என்ன அப்படின்னா இங்க நம்முடைய கல்வி மத்த நீங்க இப்ப எம்பிபிஎஸ் எடுத்துனாலும் சரி இல்ல வந்து வெட்டினரி டென்டல்ஸ் இதெல்லாம் எடுத்துனாலும் சரி அதே மாதிரி லா எடுத்துனாலும் சரி இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாம் அவங்க ப்ராக்டிக்கலுடைய ப்ராக்டிஸ் பண்றாங்க ஹவுஸ் சர்ஜன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பண்றாங்க. ஓகே, ஒரு வெட்டினரினா போயிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து டாக்ஸ் எல்லா இதுக்கும் போயிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு பண்றாங்க. ஆனா இங்க என்ன அப்படின்னா நம்மளுக்கு மிக முக்கியமானது விவசாயிகளுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு இந்த பெஸ்டிசைட்ஸ், ஓகேங்களா, பூச்சிக்கொல்லிகள், உரங்கள், இதுலதான் அவங்களுக்கு வந்து டவுட்டே வருங்கய்யா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 இயர்ஸ் படிச்சுட்டு போயிடுறோம். இதுக்குன்னு தனியா ஒரு 6 மந்த் அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்கறது இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் வந்து நம்ம படிச்சு முடிச்ச உடனே ஒரு 4 வருஷம் பிளஸ் ஒரு 6 மந்த் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அக்ரிகல்ச்சர்ஸ் பத்தி ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்கும். இல்ல இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா கவர்மெண்ட் சப்போஸ் இதுல கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் யாரா இருந்தாலும் சரி இல்ல வந்து நம்ம இது ஃபார்மிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நிபுணர் அந்த மாதிரி இருந்தாலும் சரி எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா ஒண்ணு வந்து அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஒரு 6 மந்த் டை அப் அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்க அவங்க ஃபார்மர்ஸோட மீட் பண்ணும்போது என்னெல்லாம் கொடுக்குறாங்க பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அக்ரி கிளினிக்ஸ் வச்சிருக்காங்க இல்லைங்களா, நம்முடைய அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் அக்ரி கிளினிக் வச்சிருப்பாங்க, ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் இருப்பாங்க என்டர்பிரினர்ஸ், அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கீழே ஒரு 10 பேர் அந்த மாதிரி ஒரு குரூப்பா எப்படி நம்ம ராவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுங்கய்யா நம்முடைய பிஎஸ் அக்ரிகல்ச்சர்ஸ்ல வில்லேஜ் டே ப்ரோக்ராம், ரூரல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்ப அந்த மாதிரி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மந்த் அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு டைப் மாதிரி வச்சுங்க அப்படின்னா அந்த நாலேஜ் கிடைக்கும். இப்ப கரண்ட்ல என்ன பெஸ்டிசைட்ஸ் இருக்கு, என்ன அது வந்து ஆர்கானிக்கா இருந்தாலும் சரி இன்ஆர்கானிக் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அப்ப அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற பாடத்திட்டத்துல அதுக்கான தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லாதனால அவங்களால வந்து சவுண்டா இருக்க முடியாது இல்லைங்கய்யா, அந்த நாலேஜ் வந்து இருக்கிறது இல்லை. இதுதாங்க ஐயா ஒரு குறைபாடு. இது வெரி குட், வெரி இருந்துச்சுன்னா குட். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னா அவங்க அவங்களே சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு ஒரு பேசிக்கா இப்ப இதுதான் ஐடியா இவ்வளவு லாபம் வரும் நம்ம தொடர்ந்து தொழில் தொடங்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஐடியா கிடைச்சிருங்க ஐயா. எஸ் எஸ். அதாவது கோர்ஸ் வந்து இப்போ இதர தொழிற்கல்விகளை பொறுத்தவரையில மெடிக்கல் மெடிசினை பார்த்தோம்னா நாம வந்து அந்த ஒரு வருஷம் அவங்க இன்டர்ன்ஷிப் ஆர் ஹவுஸ் ஏஜென்சி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்பிளான்ட் ட்ரைனிங் இவங்க வச்சிருக்காங்க, என்ஜினியர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ இத மாதிரி நமக்கு வந்து இப்போ வில்லேஜ் டே ப்ரோக்ராம் வந்து பார்ட் ஆஃப் கரிக்குலம். அது கோர்ஸ் முடிச்ச பிறகு நமக்கு ஒரு ட்ரைனிங் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆதங்கம். பல தடவை இதை நாம வெளிப்பட்டிருக்கோம். அதுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் அது ஒரு எசென்சியல். அது இல்லை அப்படிங்கிறது ஒரு குறைபாடு தான். நீங்களும் அதை பாயிண்ட் அவுட் பண்ணீங்க, என்னுடைய எண்ணமும் அதுதான். இது தவிர வேற என்ன குறைபாடுகள் காண்றீங்க? இன்னும் குறைபாடுகள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இல்லைங்க, நம்ம படிக்கும் போது அதாவது நான் அதை கொஞ்சம் ஒரு இது பண்றேன். அதாவது நாம வந்து ஒரு பிசினஸ் செய்யணும்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஏதாவது பண்றோம்னா அதுக்குள்ள ஐடியாஸ் அது வந்து அது தொடர்பான தகவல்கள் இப்போ நாம இப்போ வேல்யூ அடிஷன் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் வேல்யூ அடிஷன் பண்றோம், மார்க்கெட்டிங் பண்றோம். இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வர நம்ம கரிக்குலத்துல அதிகமா இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அது வந்து கொஞ்சம் அதிக அளவுல சேர்த்து இன்க்ளூடிங் ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், ட்ரெடிஷனல் அக்ரிகல்ச்சர், அதோட அதுல உள்ள இம்பார்ட்டன்ஸ், அதை எப்படி கையாளணும், அதை வரைமுறைப்படுத்தி அதை எப்படி கையாள சொல்றது. ஸோ இதெல்லாமே இன்னும் நாம வி லேக் இல்லையா, இதெல்லாமே இந்த டிகிரி கோர்ஸ்ல வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இதை நீங்களும் ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். இவையெல்லாம் வரும்போது சில வேளை அதற்கு உரிய அங்கீகாரம் வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. ரைட், ஓகே, தலைப்புக்கு வரும். அக்ரி கவுன்சில் அதாவது வேளாண் மன்றம் என்றால் என்ன? அக்ரி கவுன்சில்ஸ் அதாவது பாத்தீங்க அப்படின்னாங்கய்யா இப்போ ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்குமே தனி கவுன்சில்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்குமே ஏன் இந்த கவுன்சில் வச்சிருக்காங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சில் சொல்லிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாத்துக்குமே டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு டென்டல் கவுன்சில்ஸ், தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு நர்சிங் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில்ஸ் இருக்குங்க. தென் பாத்தீங்கன்னா வெட்டனரி கவுன்சில்ஸ் இருக்குது, வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடுக்கு தனியாக கவுன்சில்ஸ் இருக்குது. தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ராஸ் ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த கவுன்சில் இருக்கு. எதுக்காக அப்படின்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். எஜுகேஷன், ப்ரொஃபஷனல், அவங்க ஜாப்,
செக்யூரிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், எஜுகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கொண்டு வரதுக்கு தான் இந்த கவுன்சில்ஸ் இருக்குது. அந்த வகையில நம்ம அக்ரிகல்ச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன் இதுக்கு கொண்டு வராம இருக்காங்க அப்படின்னா, நம்முடைய பேக் போன் ஆல்ரெடி சொன்ன 70% பீப்புள்ஸ் வந்து அவங்க தொழில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இருக்கிறதுனால இதோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியுமானது. யாருனாலும் வந்து தமிழகத்துல நம்ம குறுக்கு கேள்வி, நமது ஆ. தமிழகத்துல மாநில வேளாண் கவுன்சில் அதாவது மன்றம் அமைக்கப்பட்டுள்ளதா? அது ஏன் அமைக்கப்படவில்லை? அது அமைத்திட அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதா? அதுல உள்ள இடர்பாடு என்ன? அதை கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். ஐயா, கண்டிப்பா சொன்னீங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவிலே தமிழ்நாட்டுல தான் ஃபர்ஸ்ட் இந்த அக்ரிகல்ச்சருக்கான வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க தமிழ்நாடு தாங்க ஐயா. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1988 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்முடைய ஃபார்மர் வைஸ் சான்சலர் ஜி ரங்கசாமி தலைமையில ஒரு டிராப்ட் இது ஒரு குழு அமைச்சு அதுக்கு இது பண்ணாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு ஆணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 257 29/7/1988 வந்து இது கொண்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டாட் பில்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய 1999 அரசாங்கத்துக்கு சமர்ப்பிச்சு இது பண்ணாரு, கொடுத்தாப்பிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பல்வேறு நபர்கள் நம்முடைய வேளாண் பட்டதாரிகளும் சரி, நம்முடைய டாகா அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் அசோசியேஷன் அவங்களுடைய இதுலையும் டிஎன்ஏ ஒத்துழைப்பிலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி 2009 தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. 2009 தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கவுன்சில் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த கொண்டு வந்து அதை வந்து சட்டசபையில எல்லாம் பேசி அது நிறைவேற்ற போற சமயத்துல ஒரு சில காரணங்கள் அந்த ஆக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு ஒரு சில தீமைகள் இருக்கு, அவங்களுக்கான தண்டனைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு கருத்துக்கள் முன்னெடுப்பின் மூலியமாக அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டதுங்கய்யா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுடைய ஆட்சியில அது என்ன ஆச்சு அப்படின்னா வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இந்த இது வந்து ஆக்ட் வந்து நீங்க வந்து இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆக்டை பயன்படுத்தி தான் நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாம் வாங்கி தான் பஞ்சாப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2017 பஞ்சாப் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் ஆக்ட் வந்து 2017 கொண்டு வந்தாங்க. இதுக்கு அவங்களுக்கான மூல காரணமே நம்ம தான். அந்த ஆல் இந்தியா அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் மூலியமா தான் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் கவுன்சில்ஸ் வந்து நீங்க பில் வந்து பாஸ் பண்ணீங்க, அதுக்கான டிராப்ட் எல்லாம் கேட்டு எங்கிட்ட தான் கேட்டு வாங்கினாங்க. வாங்கி அந்த கவுன்சில் மூலமா அங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமா அவங்க வந்து இந்த பில்லாம் பாஸ் பண்ணாங்க. அது ஒரு மூல காரணமே நம்ம தமிழ்நாடு தான் சொல்லலாங்க ஐயா. அதே மாதிரி நெக்ஸ்ட் அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆந்திர பிரதேஷ் இருக்கக்கூடிய இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர்ஸ் அசோசியேஷனுமே நம்ம கிட்ட தான் நம்ம பேசிக்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஆக்ட் நம்முடைய கவுன்சிலுடைய டிராப்ட் எல்லாம் வாங்கி அவங்களும் பண்ணாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் ஆக்ட் 2020 நம்ம தமிழ்நாடு மாதிரி அவங்களும் பண்ணாங்க. ஆனா பஞ்சாப் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சாப் ஸ்டேட் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இதுதான் இது தொடர்ந்து நிறைய டைம் முன்னெடுத்துட்டே தான் இருக்காங்க. தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலம். இப்ப அது இல்லாம நம்ம பேசிட்டு இருக்க சமயத்திலே பாத்தீங்கன்னா நம்முடைய அண்டை மாநிலமான பக்கத்துல கூடிய கேரளாவும் கர்நாடகாவும் அங்கேயுமே இந்த அக்ரிகல்ச்சர் கவுன்சில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அசம்பிளியில பேசியிருக்காங்க. அங்கேயும் முயற்சி பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஓகே, சோ அதாவது இது வந்து நீங்க சொல்றது மாநில அளவிலான ஒரு பிரச்சனை. அதாவது மாநிலங்கள் சில மாநிலங்கள் அங்கீகரிச்சு கவுன்சில் வச்சிருக்குது, சில மாநிலங்கள் வைக்கவில்லை. மத்திய அரசு அகில இந்திய அளவில் ஏன் இல்லை? இப்போ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இருக்குது. இதே மாதிரி வேளாண் கவுன்சில் ஏன் இல்லை? ஐசிஏஆர் நாம வச்சிருக்கோம், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். பட் பொதுவாக ஜெனரலாக ஒரு மன்றம் ஏன் அமைக்கப்படவில்லை? அதற்கு ஏதாவது பிரத்யேக காரணம் இருக்கா? ஆக்சுவலா அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்டுங்க ஐயா. அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் போது முதல்ல ஃபர்ஸ்ட் நம்முடைய ஸ்டேட்ல எந்தெந்த மாநிலங்கள்ல நீங்க அமைங்க அக்ரிகல்ச்சர் கவுன்சில் அமைங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நம்ம நேஷனல் லெவல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல பிரின்சிபல் செக்ரட்டரி கிட்ட பிரசன்டேஷன்ஸ் கொடுத்தாச்சுங்கய்யா. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. இந்த நம்ம கவுன்சில்ஸ் கொண்டு வந்தாங்க, ஒரு 5-6 ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க நம்ம வந்து சென்டர்ல வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் இதாயிடுது. ஏன்னா சென்ட்ரல்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு ஐசா மட்டும் தான் இருக்குது. இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்தீங்கன்னா நிறைய நமக்கு பாடிஸ் இப்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம டாகா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் அசோசியேஷன்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அசோசியேஷன், ராகா, டான்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டீச்சர் அசோசியேஷன், இந்த மாதிரி நம்முடைய ஃபார்ம் கிராஜுவேட் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த அக்ரிகல்ச்சர் கவுன்சில் வேணும்னு சொல்லிட்டு
ஒருங்கிணைப்புறாங்க. ஆனா சென்ட்ரல் லெவல்ல அந்த மாதிரி வேற எந்த பாடியும் வந்து இல்லைங்க. ஆல் இந்தியா அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் மட்டும் தான் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்கும், அக்ரிகல்ச்சர் கவுன்சில் வேணும்னு சொல்லிட்டு. இதே மாதிரி எல்லா ஸ்டேட்ல வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் அக்ரிகல்ச்சர் கவுன்சில் ஆஃப் இந்தியா வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. நம்ம வந்து இப்ப பப்ளிக் ஹெல்த் கூட ஸ்டேட் சப்ஜெக்ட் தான் நினைக்கிறேன். பட் அதுக்கு நம்ம மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அது ஒண்ணு அமைத்திருக்கலாம், ரைட்? அது அமைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கலாமோ அப்படிங்கிற என்னுடைய ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா நாம வந்து தமிழ்நாட்டுல வேளாண் பட்டப்படிப்பு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ப்ரொஃபஷனல் கோர்ஸா டிக்ளேர் ஆகி வந்துட்டு இருக்கு. பட் நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லயோ அகில இந்திய அளவிலேயோ அதற்கு அந்த முக்கியத்துவம், தொழிற்கல்வி என்ற முக்கியத்துவம் வழங்கப்பட்ட ரீசெண்டா 2016லயோ 15-16 தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதனால இது டிலே ஆகி இருக்க வாய்ப்பு கூட இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய இது. சோ இருந்தாலும் நீங்க வந்து இந்த அகில இந்திய அமைப்பு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து மத்திய அரசையும் மாநில அரசுகளை, மத்திய அரசு கொண்டு வந்தாச்சுன்னா மாநில அரசுகள் அதை அமைக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் இல்லையா? சோ அந்த வகையில நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்களா இதுவரை? இல்லைங்க, தொடர்ந்து நாங்க எடுத்துட்டே இருக்கோம். 2011 ஆரம்பிச்சு வந்து 2012, 2013 தொடர்ந்து வந்து இது சம்பந்தமா கொடுத்திருக்கோம். நானே வந்து இது சம்பந்தமாக அக்ரிகல்ச்சர் கவுன்சில் வேணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியா எங்களுடைய ஆல் இந்தியா அக்ரிகல்ச்சர் அசோசியேஷன் எல்லா ஸ்டேட்லயுமே இருக்குதுங்க. எல்லா ஸ்டேட்லயும் இது ஒரு எப்படி பாடி எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு பாடி இருக்கு, யூனிவர்சிட்டி கோஆர்டினேட்டர் இருக்குது. எல்லா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட் பிரசிடென்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் படிச்சுட்டு இருக்கும் போது நான் தான் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் மெம்பருங்க இந்த ஆல் இந்தியா அக்ரிகல்ச்சர் அசோசியேஷன்ஸ். அப்போ வரும்போது நான் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி கோஆர்டினேட்டர், டிஎன் யூனிவர்சிட்டி கோஆர்டினேட்டர் இருந்தேன். அப்புறம் ஸ்டேட் பிரசிடென்டா இருந்தேங்க. அந்த சமயத்திலேயே வந்து இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலியமும் பிரைம் மினிஸ்டருக்கு நாங்கள் லெட்டர் கொடுத்தோங்க. அதே மாதிரி கவர்னர் மூலியமாவும் பிரைம் மினிஸ்டருக்கு எங்களுக்கு அக்ரிகல்ச்சர் கவுன்சில் வேணும்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டா நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்காம த்ரூ அந்த கன்சல்டன்சி எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்னர் மூலியமாகவும் பிரைம் மினிஸ்டருக்கு நாங்க மெமரண்டம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் கவுன்சில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இது செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். அவங்க செஞ்சுட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இப்ப அந்த ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க, அதை பேஸ் பண்ணி இப்ப நம்ம ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தொடர்ந்து இப்ப அவங்களும் சென்ட்ரல்லையும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, மிக்க நன்றி. அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது வேளாண் மன்றம் வேண்டும் வேண்டாம் அப்படிங்கிற பல பிரச்சனைகள் இருக்குது. வேளாண் மன்றம் அமைவதால் என்ன லாபம், என்ன பயன்கள், ஏற்படும் பயன்கள் என்ன, அதுலயும் குறிப்பா வேளாண் பட்டதாரிகளுக்கு என்ன பயன்கள், விவசாயிகளுக்கு என்ன பயன்கள், இது தொடர்பான தகவல் கொஞ்சம் விளக்கமாக தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாங்க. இப்ப நம்ம இந்த கவுன்சில் அக்ரிகல்ச்சர் கவுன்சில் ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கவுன்சில் அப்படி வந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடிய இப்பயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்லூரிகள் எஜுகேஷன்ஸுக்கு அவங்க தான் வந்து இது. இப்போ நீங்க டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இது. ஆனா இப்போ கவுன்சில் வந்துருச்சுன்னா கவுன்சில் தான் மெயின் பாடி ஃபார் தி உங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஆகட்டும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்குமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. மற்ற நீங்க மெடிக்கல் கவுன்சில் எடுத்துக்கினாலும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க பார் கவுன்சில் எடுத்துக்கினாலும் சரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணியிருக்காங்க. மெயினா குவாலிட்டி எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும். அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும். எப்படி குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பாக்குறாங்க. ஒரு கல்லூரி அப்படின்னா அந்த கல்லூரியில இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கா, லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா, இதை வந்து மானிட்டர் பண்ணக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சில்ஸ் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கவுன்சில் வரும்போது மாணவர்களுக்கு ஒரு தரமான கல்விகள் வந்து கொடுக்க முடியும். இப்ப இருக்கிறது இருந்தாலும் இதை விட இன்னும் ஒரு தரமான அளவுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். இந்த அளவுக்கு இப்படிதான் இருக்கணும், இவ்வளவு ப்ரொஃபசர்ஸ் இருக்கணும், இந்த அளவுக்கு லேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஒண்ணுங்க ஐயா. ரெண்டாவது அதே மாதிரி நீங்க இப்போ ஒரு மெடிக்கல் நீங்க வந்து இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்க ஒண்ணு பிஃபார்ம் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா டிஃபார்ம் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டு படிச்சிருந்தா தான் நீங்க வந்து மெடிக்கல் ஷாப் வந்து ஓபன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து போலி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ் இப்போ நீங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்கா நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா தான் பிராக்டிஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அது சம்பந்தமா இப்போ சித்தா
மற்ற கோர்சஸ் நீங்க படிச்சிருந்தா மட்டும் தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா என்ன ஆவாங்க, போலி டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்றதில்ல, நீங்க உங்களுடைய மருத்துவத்தினால உங்களுக்கு உயிரிழப்புகள் வரலாம், ஏன்னா நீங்க அது சரியான முறையில கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாங்க நம்முடைய அக்ரிகல்ச்சரும். நம்ம ஒரு சரியான முறையில் நம்ம பயின்று நமக்கு தொழில்நுட்பங்கள்லாம் நம்முடைய எஜுகேஷன்ல கற்றுக் கொடுத்து அதை விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இது பண்றாங்க. அப்ப ஒரு டிப்ளமோ அக்ரிகல்ச்சர்ஸ் இல்ல பிஎஸ் அக்ரிகல்ச்சர்ஸ் படிச்சவங்களுக்கு அக்ரி கிளினிக் மீன்ஸ், அதாவது உரங்கள் விற்பனை, இல்ல நீங்க பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி விற்பனை, நீங்க விதைகள் விற்பனை சான்றிதழ் கொடுத்தாதான் விவசாயிகளுக்கு ஒரு தரமான விதைகளும், இல்ல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த, ஏன்னா இப்போ சப்போஸ் ஒருத்தர் படிக்கல, ஒரு சிலர் அனுபவத்துல இப்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த நோய்க்கு இந்த மருந்துன்னு சொல்லிட்டு, அது அந்த மருந்தே இப்போ மார்க்கெட்ல இருக்காது, அது பேன் பண்ணிட்டு இருப்பாங்க, இருந்தாலுமே ஒன்னும் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் இருந்திருக்காதுங்க. தொடர்ந்து இது மாதிரி அது அந்த இது பூச்சி நோயா, இல்ல நோயா, இல்ல இது நூடுல்ஸ் பற்றாக்குறையா, அந்த மாதிரி எதுவும் தெரியாம நீங்க இந்த குரோத் லெட்டர் அடிங்க, இது சரியா போயிடும். இது ஏன்னா நீங்க ஏதோ ஒரு குரோத் லெட்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அல்டிமேட்டா உங்களுக்கு ஐயா இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க டிபார்ட்மெண்ட்ல நிறைய வருஷங்கள் இருந்திருக்கீங்க. இப்போ ஒரு குரோத் லெட்டர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பூ பிடிக்கும். அப்புறம் விவசாயிகளுக்கு நல்லா இது இருக்குது. அதே மாதிரி உரங்கள் நீங்க நிறைய நீங்க ஒரு 2 மூட்டை போடுற இடத்துல 4 மூட்டை போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும், விவசாயி எடுத்து போடுவாரு, அது நல்லா வரும். ஒரு சமயத்துல நல்லா வரும் தவிர அடுத்த சமயத்துல இதே மாதிரி வருமா சொல்ல முடியாது. அதனால பயிர்கள் விலை இது பக்க விலைகள் அதிகமாக இருக்கும், மண்ணோட வளமும் கெட்டு போயிடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சரியான நம்ம பரிந்துரை கொடுக்கலன்னா, ஏன்னா தொடர்ந்து விவசாயிகள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எப்ப விவசாயிகள் மீட்டிங் போட்டாலும் எங்களுக்கு சரியான லாபம் கிடைக்கல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு சரியான முறையில இப்படிதான் பயிர் பண்ணணும், நீங்க இந்த பருவத்துல இந்த மாதிரி ரகங்கள், நல்ல உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள்லாம் நீங்க கொடுங்க, இந்த மாதிரி இந்த இந்த நிலத்துக்கு இந்த ரகங்கள் நீங்க போடலாம், இந்த இந்த ரகத்துக்கு நீங்க ஆர்கானிக்ல பண்ணலாம், இன்ஆர்கானிக்ல பண்ணலாம், இவ்வளவு ஃபெர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன்ல பண்ணலாம் அப்படின்னு நீங்க தொழில்நுட்பம் கொடுத்தீங்க ஒரு வல்லுநர்ல அப்படின்னா, விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவர் புதிய புதிய தொழில்நுட்பங்கள், இப்ப நிறைய தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. ஏன்னா நிறைய வேளாண் பல்கலைக்கழகத்திலும் தொடர்ந்து நிறைய கண்டுபிடிப்புகள் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அது விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறையும் கொண்டு போய் சேர்க்குது. ஆனா இந்த நடுவுல நீங்க எவ்வளவுதான் சேர்த்தாலையும் விவசாயிகளுக்கு இப்ப எப்படின்னா, ஒரு விவசாயி ஒரு பெட்டிகள்ல போயிட்டு உடனே ஒரு மாத்திரை, மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்குறத விட ஒரு பெட்டிகள் வச்சிருக்காரு, மாத்திரை வாங்கிக்கிறாரு, வாங்கி போடுறாரு, உடனே அது சரியாயிருது. ஆனா அது பார்த்தீங்கன்னா என்ன, உங்களுக்கு தொடர்ந்து அந்த மாத்திரை அதிகமா பவர் இருக்கக்கூடிய மாத்திரை சாப்பிட்டா உங்களுக்கு கிட்னி பிரச்சனை மாதிரி வருது. அதனால தொடர்ந்து என்ன சொல்றாங்க, நீங்க மெடிக்கல் டாக்டர்ஸ் போனாலையும் நீங்க மெடிக்கல் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுங்க. நீங்க போயிட்டு நீங்க எனக்கு கரெக்டான அந்த டெர்மினாலஜி மெடிக்கல்ல சொல்லணும். என்னன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சைடு எஃபெக்ட் அதிகமா, பவர் அதிகமா கூடிய மாத்திரைகள் சாப்பிடும்போது உடனே காய்ச்சல் சரியாயிடும். ஆனா அதனோட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாவே இருக்கும். அந்த மாதிரிதான் நீங்க ஒருத்தருக்கு, நீங்க ஒரு விவசாயிக்கு நீங்க அன்னைக்கு நீங்க கொடுக்கலாம் தவிர, அதனால மண் வளமும் கெட்டு போயிடும். அடுத்த டைம் போடும்போது அவருக்கு அந்த மகசூல் கிடைக்குமா இல்ல அந்த மாதிரி தெரியாதுங்கய்யா. இது மிகப்பெரிய இதுங்க. இதுக்கு இந்த கவுன்சில் இருந்துச்சு அப்படின்னா, ஒன்னு டிப்ளமோ அக்ரிகல்ச்சர், டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் மீன்ஸ் இட்ஸ் அலைட் செக்டர்ஸ் எல்லாமே, இட்ஸ் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இட்ஸ் இன்க்ளூட் ஆல், எல்லாமே படிக்கக்கூடியவங்க அதை நம்ம செய்யலாம், நல்ல முறையில கொண்டு வரலாம். இது ஒண்ணுங்க. விவசாயிகளுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த கவுன்சில் வந்துச்சுன்னா நிறைய பயன்கள் இருக்கு. ஒரு நீங்க படிச்சு இந்த தொழில்நுட்பங்கள் கொண்டு சேர்க்கும் போது, ஏன்னா இப்ப இல்லாதனால நம்ம சொல்ல முடியாது. என்ன நீங்க சேர்த்துட்டீங்க, இப்ப தொடர்ந்து வேளாண்மை துறையும் நம்ம செஞ்சுட்டே தான் இருக்காங்க, நிறைய தொழில்நுட்பம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா இருந்தாலுமே ஒரு கேப் இருக்குதுங்கய்யா. அந்த கேப்பை நீங்க நம்ம நிவர்த்தி பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த கவுன்சில் கண்டிப்பாக வேணும். கவுன்சில் இருந்தாதான் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஜுகேஷன்ஸ்லயும் ஒரு நல்ல ஒரு தீர்வை கொண்டு வர முடியும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு அவங்களுடைய வருமானத்தை நீங்க ஒரு ரெட்டிப்பாக தொடர்ந்து பாத்தீங்கன்னா, அது மத்திய அரசாகட்டும் இல்ல மாநில அரசாகட்டும், தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழக அரசு 5வது முறையாக பாத்தீங்கன்னா விவசாயம் வேளாண் பட்ஜெட் கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து எல்லா மாவட்டங்கள் வரையாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீஜன் வைஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருத்துக்கு கணிப்பும் நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் கேட்டிருக்காங்க. இப்ப தொடர்ந்து ஆனா இந்த 5 ஆண்டுகள் விவசாயிகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரியான இயந்திரங்கள் வேணும், அவங்க எந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க விவசாயிகள், அது சம்பந்தமா தொடர்ந்து பட்ஜெட்ல கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கவுன்சில் வரும்போது அது விவசாயிகளுக்கு இதாதான் இருக்குங்க, பயனாதான் இருக்கும் தவிர விவசாயிகளுக்கு எந்த ஒரு விதத்திலையும்
அந்த கவுன்சில்னால பாதிப்பு இருக்காது. ஏன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, இப்போ ஒருத்தர் விவசாயி ஒரு ஒரு டெக்னிக்ஸ் வந்து ஒரு விவசாயி இன்னொரு விவசாயிக்கு சொன்னா அதனால வந்து இது பிரச்சனை இருக்குமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. இது ஒரு தவறுதலான நிறைய கருத்துக்கள் வந்து இந்த கவுன்சில் வந்தா விவசாயிகளுக்கு வந்து பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தவறுதலான கருத்துக்களை சொல்லிட்டாங்க. அதனாலதான் அந்த கவுன்சில் ஆல்ரெடி வர வேண்டிய கவுன்சில் ஒரு தவறுதலான ஒரு கருத்துனால அது நின்றுச்சு. தண்டனை அவங்க எதனால சொன்னாங்க அப்படின்னா, ஒரு கிராஜுவேட் நான் வந்து ஒரு 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 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறேன். ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நான் தப்பா கொடுத்து அந்த விவசாயிகளுக்கு பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கிராஜுவேட்ஸ்க்கு தான். இப்போ எப்படி நம்ம ஒரு ஒரு ஃபார்மசில ஒரு மெடிக்கல்ல ஒரு மாத்திரை வாங்கி அந்த மாத்திரைனால ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ரொம்ப பெரிய இழப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த கேன்சல் பண்ணுவாங்க அந்த மெடிக்கல் மெடிக்கல் ஷாப் லைசன்ஸ். அந்த மாதிரியான இதுதான் லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்றதுக்குன்னு சொல்லக்கூடியது. தண்டனைகள் வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதுனால தப்பா அது போய் சேர்ந்துருச்சுங்க. இதுதான் மிக முக்கிய காரணம். ஓகே ஓகே. அதாவது அந்த மருத்துவத்துறையில இருக்கிற மாதிரி இப்போ பிஃபார்ம் டிஃபார்ம் படிச்சவங்களுக்கு அவங்க மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைக்க அனுமதிக்கிற மாதிரி இப்போ நாம வேளாண்மை துறையில பூச்சி நோய் விதை உரம் போன்ற இடுபொருட்களுக்கு நாம வந்து லைசன்ஸ் கொடுக்கிறது வேளாண் பட்டதாரிகளுக்கோ வேளாண் பட்டயதாரிகளுக்கோ வழங்கியாச்சுன்னா அது ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. அதுல வந்து மேலாப்புல பார்க்கும்போது அனுபவத்தினால உள்ளவங்க எல்லாரும் அந்த கடைகளை நல்லா பண்றாங்க, சேவை நல்லா செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்தா கூட அந்த இடத்துல ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் அந்த தொழிலை செய்யும் போது ஒரு ஈடுபாடோட செய்யும் போது அவருடைய அனுபவம் வரும்போது அது நிச்சயமாக விவசாயிகளுக்கு அது பயனுள்ளதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்னொன்னு இப்போ நாம வந்து ஒரு கெமிக்கல் பத்தி ஒரு அதிகாரி ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கிறாரு. அதை வந்து கடையில கேட்கும் போது அந்த கெமிக்கல் அதாவது ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் இருக்கும், ஆனா அவங்க சொல்ற நுவக்ரான் அப்படின்னு சொல்றாங்கன்னா நுவக்ரான் நாம கேட்கும் போது நுவக்ரான் அந்த கடையில இல்லை அப்படின்னா உடனே இல்லைன்னு சொல்லி விட்டுருவாங்க அல்லது வேற ஏதாவது கெமிக்கலுக்கு போயிடுவாங்க. தொழில்நுட்ப அதிகாரி அதுல வல்லுநர் அதுல இருந்தாருன்னா அதாவது பட்டப்படிப்போ பட்டய படிப்போ படித்தவர் இருந்தாருன்னா அவர் வந்து சரி நுவக்ரான் அப்படிங்கிறது மோனோக்ரோட்டோபாஸ் தான், அதுல உள்ள ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ங்கிறது மோனோக்ரோட்டோபாஸ் தான். அப்போ இது இல்லைன்னா வேற எது இருக்குது, எந்த கம்பெனியோட பேரோடது இருக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்து அவரால் அதுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் வழங்க இயலும். சோ இதெல்லாமே வந்து நேரடியாக விவசாயிகளுக்கு தெரியாது, மறைமுகமாக உள்ள இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. சோ நிச்சயமாக இது வந்து மன்றங்கள் அமையப்பட்டாலும் அந்த கல்விக்கு உரிய அங்கீகாரம் வழங்கினாலும் இந்த மாதிரி பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கிறீங்க. நிச்சயமாக நீங்க சொல்றது ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்தாகத்தான் தெரிகிறது. சோ உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த காணொலி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக நமது பண்ணை பட்டதாரிகள் குழுமத்தின் சார்பில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியுடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.